ஹலோ பியூட்டிஸ், நாம் இன்றைக்கி இந்த ஃப்ளவர் ப்ளவுஸ் டிசைன் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வீடியோக்குள்ளே டிப்ஸ் நிறைய இருக்குது, ஸோ மிஸ் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இதுக்கு நான் 3 இன்ச்சஸ் வித்தும் 8 இன்ச்சஸ் ஹைட்டும் இருக்க மாதிரி இந்த மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். அதிலிருந்து ஒரு 2.5 இன்ச்சஸுக்கு இந்த மாதிரி கர்வ்டு ஷேப்பில் ரவுண்ட் நெக் வரைஞ்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா கீழே அப்படியே லீஃப் டிசைன் வரைஞ்சி எடுத்துக்கிறேன். அவங்களோட அளவு ப்ளவுஸில் 8 இன்ச்சு தான் ஹைட்டு, ஆனால் நான் அவங்கக்கிட்ட கேட்டு 1 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சுக்கிட்டேன். வேணால் நம்ம இந்த டிசைன் பண்ணும்போது கொஞ்சம் லோ நெக்காக இருந்தால் தான் நமக்கு டிசைன் சூப்பராக இருக்கும், மேலே ஏந்தி நின்னா நல்லா இருக்காது. இப்போது நான் அதில் ஒரு 3/4 இன்ச்சுக்கு இந்த மாதிரி கேப் விட்டு மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன் லூப் டிசைனுக்காக. அதை அப்படியே மறுபக்கம் தட்டி அந்த சைடும் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நான் லூப் டிசைனுக்காக ப்ளவுஸோட கான்ட்ராஸ்ட் கலர் எடுத்து இந்த மாதிரி ரோப் மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டு அதுலேருந்து தேவையான சைஸுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது மெயின் கிளாத் மேலே லைனிங் கிளாத் வச்சு அப்படியே அட்டாச் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ரவுண்டு ஷேப்பை அப்படியே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நான் ஸ்டிச் பண்ணுற மாதிரி இதேமாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் லீஃப் டிசைன் வரும்போது அந்த நம்ம மார்க்கிங் பண்ணியிருக்கோம்ல அந்த இடத்துல வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த சின்ன சின்ன பீஸை இந்த மாதிரி உள்ளே வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இது நம்ம இந்த ஷேப்பு ஸ்டிச் பண்ணி முடித்த அப்புறமும் ஸ்டிச் பண்ணலாம். அப்படி நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு அந்த லூப் டிசைன் வந்து பேக் சைடு அசிங்கமாக வெளியே தெரியும். இது வந்து பிசுறு வெளியே தெரியாமல் இருக்கிறதுக்காக நான் மெயின் கிளாத்துக்கோ லைனிங் கிளாத்துக்கோ இடையில வச்சு ஸ்டிச் பண்ணி எடுக்கிறேன். அப்போ நம்ம திருப்பி மாற்றி எடுக்கும்போது நமக்கு சுத்தமாக நம்மளுக்கு பிசுறு வெளியே எதுவுமே தெரியாது. இப்போ நான் எக்ஸ்ட்ரா கிளாத்லாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அப்படியே திருப்பி மாற்றி எடுத்துக்க போகிறேன். எட்ஜஸ்லலாம் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி விட்டுட்டு திருப்பி மாற்றும் போது தான் நமக்கு ஈஸியாக வரும். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறமா திருப்பி மாற்றும் போது நமக்கு ஷேப் கிடச்சிரும். அதில் நான் மேலே ஒரு பதிப்பு தையல் போட்டு எடுத்துக்கிறேன். அப்போ தான் நமக்கு ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். இப்போ நமக்கு லூப் டிசைன் கிடச்சிட்டு இதுக்குள்ளே நம்ம இனி பிளாக் கலரில் ரோப் ரெடி பண்ணி ஒவ்வொரு லூப்புக்குள்ளேயுமா இந்த மாதிரி விட்டு எடுக்கணும். இப்போது மேலே இருக்க இந்த ஸ்பேஸை நம்ம அப்படியே இழுத்து பட்டன் ஏதாவது வச்சா கஸ்டமருக்கு அந்த ஷோல்டர் வந்து ரொம்பவே டைட்டாக இழுத்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால இந்த மாதிரி ஒரு ட்ரிக் ட்ரை பண்ணி பாருங்கள். இடையில இருக்க ஸ்பேஸில் குட்டியாக ஒரு பிளாக் கலர் கிளாத் எடுத்து அது ஸ்கொயர் ஷேப்பில் கரெக்டாக அந்த ஸ்பேஸில் வர மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ கஸ்டமருக்கு ரொம்ப பேக் சைடு இழுத்துட்டு இருக்க மாதிரி இருக்காது, அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ இதில் தான் நம்ம ஃப்ளவர் அட்டாச் பண்ண போகிறோம். இதுக்கு நான் 4 இன்ச்சஸ் வித்தும் ஹைட்டு இருக்கிற மாதிரி இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் கலரில் ஒரு 5 பீசஸ் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது நாம் இந்த மாதிரி சமோசா ஷேப்பில் இதை மடக்கி எடுத்துக்கிட்டு அப்புறமா நான் இப்போ பண்ணுற மாதிரி சுருக்கி எடுத்து இதில் நம்ம தையல் போட்டு எடுத்துக்கணும். இதில் ஹேண்ட் தையல் போட்டுக்கிறது ரொம்பவே பெட்டர். அப்போ தான் நமக்கு ஏற்ற மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க முடியும். இந்த மாதிரி 5 பீசஸ்மே தனித்தனியாக ஒவ்வொரு லீஃப் டிசைன் மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். இப்போது 5 பீசஸும் இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதுக்கப்புறமா நீடில் ஒவ்வொரு பீஸும் இந்த மாதிரி விட்டு 5யும் கம்ப்ளீட் பண்ணி எடுக்கும்போது நமக்கு ஒரு அழகான ஃப்ளவர் டிசைன் கிடச்சிரும். அதை நம்ம 5யும் ஜாயின் பண்ணி இந்த மாதிரி சென்டரில் நல்லா ஸ்ட்ராங்காக ஸ்டிச்சிங் போட்டு எடுத்துக்கணும். இப்போ நம்ம ஒரு பிளாக் கலர் கிளாத் எடுத்து அதில் குட்டி குட்டியாக இந்த மாதிரி கிளாத் கட் பண்ணி உள்ளே வச்சு ஒரு பட்டன் ஷேப்புக்கு நம்ம அதை ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அது நம்ம சென்டரில் வைக்கும்போது தான் நமக்கு ஃப்ளவர் டிசைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகும். இப்போ நான் பண்ணுற மாதிரியே நீங்களும் இந்த மாதிரி பால் டிசைனில் எடுத்து சென்டரில் வச்சு ஸ்டிச்சிங் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஃப்ளவர் டிசைனை அப்படியே எடுத்துகிட்டு போய் நம்ம ப்ளவுஸில் அட்டாச் பண்ணிடலாம். பார்த்திங்கனாலே தெரியும் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த டிசைன்னு. ரோப்பை வந்து நம்ம அந்த லீஃபுக்குள்ளேயே நிற்கிற மாதிரி கட் பண்ணி ஷார்ட் பண்ணிக்கணும். அதில் ஏதாவது டஷல் தொங்க விட்டிங்கன்னா இந்த மாதிரி நமக்கு டிசைன் கிடச்சிரும். இந்த டிசைன் ஆஃபீஸ் வியருக்கெல்லாம் ரொம்பவே யூனிக்காக அழகாக இருக்கும். நீங்களும் புதுசாக ஏதாவது டிசைன் கஸ்டமைஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன், காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.